ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். ஒரு மகத நாட்டு ராஜா ஒரு ஐடியா பண்ணாராமா, தென்னந்தோப்பு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னங்கன்றெல்லாம் வரிசையாக வச்சுட்டு அதை பார்த்துக்கிறதுக்கு யாரையாவது ரெடி பண்ணணும்னு நினச்சாராம். அப்போ அவருக்கு ராமனுங்கிறவரோட ஞாபகம் வந்ததான். அவர் அரண்மனையில் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாராம். அவருக்கு இந்த வேலையாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாராம். அவர் என்ன பண்ணுவாராம், ராமன் கோமாளி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது பொறுப்பாக வேலை கொடுக்கணுன்னு தான் ராஜா கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தென்னங்கன்று நட்டுருக்க, நீ இரவும் பகலுமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அவர் ராமன் என்ன பண்ணுவாராம், அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லுவாராம். பகலெல்லாம் பார்த்துக்குவாராம், நைட்டு ஒரு 2 நாள் பார்த்துக்குவாராம். அதுக்கப்புறம் அவருக்கு போர் அடிக்குமாமா. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த தென்னங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்து அப்புறம் காலையில் கொண்டாந்து நட்டுடுவாராம். இந்த மாதிரியே ஒரு வாரம் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த ராஜா பார்ப்பாங்களா, எல்லாம் தென்னங்கண்டும் வாடி போய் இருக்குமாம்மா. அவர் ஏன் வாடி போய் இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் தான் ராஜா டே அண்ட் நைட்டாக பார்த்துக்கணுன்னு சொன்னீங்க, நைட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ராஜா தலையில் அடிச்சுக்கிட்டு, என்ன இப்படி இருக்கிற ஒரு அறிவாக இல்லையே அப்படின்னு. அதனால் யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணுமோ அந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ்.